ஒரு யூடியூப் சேனலில் எப்படியெல்லாம் நாம் சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ணக்கூடாது. நான் சொல்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ணிங்க அப்படின்னா அது ஏன் உங்களுடைய சேனலுக்கு ஆபத்தாக முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஐத்தமிழ் டெக் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒரு நபர் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அதனால் அவங்க ஒரு சில மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நம்பர் பார்க்குறதுக்கு ஆசைப்பட்டு ஒரு சில விஷயங்களை செய்வாங்க. அப்படி செய்யும் பொழுது அது அவங்களுடைய சேனலுக்கு ஆபத்தாக முடியும். இப்போ முதலாவது நாம் இதில் பேச போகிற விஷயங்கள் பின்னால், அதாவது ஒரு சில விஷயங்கள் மூலமாக நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ணக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த யூடியூப் எப்படி உங்களுடைய சேனலை க்ரோத் பண்ணி விடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பொதுவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூடியூப் சேனல் நல்ல வீடியோஸ், மக்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் அந்த வீடியோ பல மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கும். ஒரு யூடியூப் வீடியோவை பார்த்து மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, ஒரு குறிப்பிட்ட சேனலில் மக்கள் எப்படி என்கேஜ் ஆகுறாங்க, இந்த ரெண்டையும் அடிப்படையாக வச்சு தான் அந்த வீடியோவையும் சேனலையும் யூடியூப் அல்காரிதம் பல நபர்களுக்கு கொண்டு போய் கொடுக்கும். நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சு இந்த யூடியூப் அல்காரிதத்தை நம்ம ட்ரிக் பண்ணிடலாமா அப்படின்னா அந்த மாதிரிலாம் பெரிய அளவில் பண்ண முடியாது. மோஸ்ட்லி யூடியூப் அல்காரிதம் அப்படிங்கிறது மக்கள் எப்படி அந்த வீடியோ கூட சேனல் கூட என்கேஜ் ஆகிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் அது செயல்படும். அதனால தான் உங்களுடைய சேனல் நல்லா வளரணும் அப்படின்னா, நீங்கள் போடுற வீடியோ அதிகமாக ஓடணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், மக்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ இருக்கணும். அவ்வளோதான். நீங்கள் மக்களுக்கு பிடிச்ச ஒரு வீடியோவை போடணும், அல்லது நீங்கள் ஒரு வீடியோவை போடும்போது அது மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது மக்கள் அந்த வீடியோவை பார்த்து அது அவங்க அதிக நேரம் பார்க்குறது, அவங்க லைக் பண்ணுறது, அவங்க கமெண்ட் பண்ணுறது, இதையெல்லாம் பார்த்து இந்த வீடியோ நல்லா இருக்குது அப்படிங்கிறத அல்காரிதம் புரிஞ்சுக்கும். அந்த வீடியோவை பார்த்துட்டு மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஓகே இந்த சேனல் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத அல்காரிதம் புரிஞ்சுக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு நபர் ஏற்கனவே உங்கள் வீடியோவை பார்த்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த முறை வீடியோ போடும்போது அந்த வீடியோவை கொண்டு போய் அவங்களுக்கு அந்த ஹோமில் கொண்டு போய் காட்டும். யாராவது ஒருத்தர் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் அடுத்த வீடியோ போடும்போது கொண்டு போய் காட்டும். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வீடியோவை கொண்டு போய் காட்டும். அப்படி காட்டும்போது அந்த அல்காரிதம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஓகே இவங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்குது அதனால் கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கும். அப்போ நீங்கள் அந்த மாதிரி கொண்டு கொடுக்கும்போது மக்கள் அதை தொடர்ந்து கிளிக் பண்ணி பார்க்கும்போது ஓகே இந்த சேனல் நல்லா இருக்குது, அப்போ இன்னும் கொஞ்சம் பேர் கொண்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தால இன்னும் கொஞ்சம் பேருக்கு அந்த சேனலை வீடியோவை கொண்டு போய் பூஸ்ட் பண்ணிவிடும். ஸோ இப்படி தான் யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சேனல் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். ஸோ இது பிகினிங் ஸ்டேஜில் நீங்கள் பார்க்கும்போது இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோவோடைய இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்ப்ரெஷன் ரேட், அதாவது எத்தனை பேருக்கு அந்த வீடியோ கொண்டு போய் காட்டியிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சம் பேருக்கு தான் முதலாவது அந்த வீடியோவை கொண்டு போய் காட்டும். முதல்ல ஒருத்தர் வீடியோ போடும்போது ஒரு 10 பேர் 15 பேருக்கு தான் அந்த வீடியோவை கொண்டு போய் காட்டும். அந்த 10 பேரும் நம்ம சேனலுக்கு ரெலவெண்ட்டாக இருப்பாங்களா அப்படிங்கிறது கூட தெரியாது. அதுக்கப்புறமா நீங்கள் திரும்ப 2வது 3வது வீடியோ போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 20 பேர் 30 பேர் 50 பேர் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக யூடியூப் அந்த வீடியோ கொண்டு போய் கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த மாதிரி நேச்சுரலாக உங்களுடைய சேனல் வளரும்போது இந்த க்ரோத் அப்படிங்கிறது ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சேனல் ஸ்லோவாக க்ரோத் ஆகும்போது தான் பொதுவாக ஒரு சேனல் ஆரம்பிக்கிற நபர்களுக்கு ஒரு டெம்டேஷன் இருக்கும். எப்படியாவது நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்துடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சில விஷயங்கள் செய்வாங்க. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதலாவது, பொதுவாக சேனல் ஆரம்பித்த உடனே பல பேர் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறது. ஷேர் பண்ணுறது தப்பு இல்லை, நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறது தப்பு இல்லை. பல பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா இன்சிஸ்ட் பண்ணுவாங்க, இந்த வீடியோவை நீங்கள் உள்ளே போய் பார்த்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு 10 சப்ஸ்கிரைபர் எண்ணிக்கை கூடுமே அப்படிங்கிற ஆசையில் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆபத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த யூடியூப் அவங்க உள்ள ஒரு வீடியோ போய் பார்க்குறாங்க, பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அல்காரிதம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா அடுத்த முறை வீடியோ போடும்போதும் அவங்க பார்த்து அந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம சொல்கிறோமே அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன செய்வாங்கன்னா உள்ளே போய் வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வந்துடுவாங்க.
ஆனால் அதுக்கு அடுத்த முறை நீங்கள் வீடியோ போடும்போது யூடியூப் கொண்டு போய் அந்த வீடியோ கொண்டு கொடுக்கலாம் அவங்களுக்கு பார்க்க மாட்டாங்க. ஏதோ சொந்தக்காரங்க அப்படிங்கிறதுக்காக 1 2 வீடியோ பார்ப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே யார் நம்மளுடைய வீடியோவை தொடர்ந்து பார்ப்பா அப்படின்னா, நம்மளுடைய சேனலை அந்த இன்ட்ரெஸ்ட்டோட நம்ம என்ன கான்டென்ட் போடுறோமோ அதை பார்த்து ஓகே இது நல்லா இருக்குது, இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படிப்பட்டவங்க தான் திரும்ப திரும்ப யூடியூப் நம்ம வீடியோ கொண்டு போய் கொடுக்கும்போது திரும்ப திரும்ப பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸை இன்சிஸ்ட் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது யூடியூப் கொண்டு போய் உங்கள் வீடியோவை திரும்ப கொண்டு கொடுக்கும்போது அவங்க அந்த வீடியோவை பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, ஓகே இந்த வீடியோ நல்லா இல்லை, ஏன்னா இந்த வீடியோ நம்ம ஒருத்தர் கொண்டு போய் கொடுத்துருக்குறோம், அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. இவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஆனாலும் வீடியோ பார்க்க மாட்டேங்கிறாங்க, அப்போ இந்த வீடியோ நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் அல்காரிதத்துக்கு என்ன அதுக்கு தெரியாது, இவங்கெல்லாம் சொந்தக்காரங்க அதனால் ஏதோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க பார்க்கல அப்படிங்கலாம், அதுக்கு அல்காரிதத்துக்கு தெரியாது. அதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒருத்தருக்கு கொண்டு போய் இந்த வீடியோவை கொடுத்துருக்கோம், அவங்க பார்க்கல. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வீடியோஸுக்கு அல்காரிதத்தில் உள்ள இருக்கக்கூடிய அந்த வெயிட்டேஜ் அப்படிங்கிறது குறைஞ்சிரும். அப்படி குறையும்போது ஓகே இந்த வீடியோ நல்லா இல்லை, இதை யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே அந்த வீடியோ யூடியூப் ஃபார்வர்ட் பண்ணி விடாது. இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா என்னுடைய சேனலில் நான் போட போகிற மற்ற வீடியோஸும் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக தான் இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ பேசிக்காக ஒரு நபர் இயல்பாக சேனலை பார்த்து விரும்பி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வேறு ஏதோ ஒரு விதத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல இருக்கக்கூடிய அந்த அடிப்படை பிரச்சனை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதே மாதிரி தான் அடுத்தால ஒரு சில நபர்கள் இந்த சப் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஆரம்பித்த காலகட்டத்தில் அது அந்த நேம் இருந்தது. அதாவது நீ எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணு, நான் உனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பெரிய ஒரு குரூப்பெல்லாம் வச்சு நடத்துவாங்க. இன்ஸ்டாகிராமில் இதில் ஃபேஸ்புக்கில் குரூப் இருக்கும், வாட்ஸ்அப்பில் குரூப் இருக்கும், அப்புறமா அந்த டெலகிராமில் குரூப் இருக்கும். இந்த மாதிரி பெரிய குரூப்பெல்லாம் போட்டு அவங்க உள்ள ஜாயின் பண்ணி நீங்கள் எங்களுக்கு இந்த கீவேர்டு அனுப்புங்க, உங்களுடைய தம்ப்நெயில் அனுப்புங்க, அந்த மாதிரி அனுப்பி நீங்கள் இந்த கீவேர்டை சர்ச் பண்ணி இந்த வீடியோவை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பயங்கரமான அந்த மாதிரிலாம் முன்னாடி இருந்துச்சு. நான் முன்னாடி ஒரு சில இதில் என்னுடைய முதல் சேனல் ஆரம்பித்த அந்த நேரத்தில் இன்வால்வ் ஆகியிருக்கிறேன். அந்த சேனல் வளரவே இல்லை. ஏன்னா நான் பின்னால் யோசித்து பார்த்தப்போ நான் செஞ்ச ஒரு சில தவறுகள் இதெல்லாம். அப்போது இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி சப் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போதும் இதே பிரச்சனை தான். இவங்கெல்லாம் உள்ளே ஒரு வீடியோவை பார்த்து அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த முறை யூடியூப் கொண்டு போய் வீடியோ கொடுக்கும்போது பார்க்க மாட்டாங்க. அதுலேயும் இந்த மாதிரி சப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, வேறு லாங்குவேஜில் உள்ளவங்களாம் இருப்பாங்க. எங்கெங்கேயோ இந்தியாவிலேருந்து எங்கெங்கேயோ எந்தெந்தோ லாங்குவேஜ்லேருந்து எல்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சில நேரத்தில் குரூப்பில் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு அவங்கெல்லாம் ஏதோ ஒரு நேரம் இந்த குரூப்பில் இருக்கிறமே டாஸ்க் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா, ஒரு முறை அந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. ஆனால் திரும்ப அதுக்கப்புறம் அவங்க வீடியோவை பார்க்கவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ஒரு இன்ஆக்டிவ் சப்ஸ்கிரைபராக இருப்பாங்க. ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறவங்க நம்ம சேனலில் ஆக்டிவ் சப்ஸ்கிரைபராக இருக்கணும். ஒரு நபர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களா பண்ணலையா அப்படிங்கிறத விட அவங்க எந்த அளவுக்கு நம்ம சேனலில் என்கேஜ் ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நமக்கு ஃபஸ்ட்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு கோலே தவிர அதுக்கப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது அப்படிங்கிறது ரெலவெண்ட்டே கிடையாது. உண்மையில் ஒரு நபர் வீடியோ பார்க்கும்போது எப்படி அதை என்கேஜ் ஆகுறாங்க, ஃபுல்லாக பார்க்குறாங்களா, வீடியோவை லைக் பண்ணுறாங்களா, கமெண்ட் பண்ணுறாங்களா, மேபி ஷேர் பண்ணுறாங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறவர் ரொம்ப ஆக்டிவான ஒரு சப்ஸ்கிரைபராக இருக்கணும். இன்ஆக்டிவ் சப்ஸ்கிரைபராக இருந்து அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி இன்ஆக்டிவ் சப்ஸ்கிரைபராக இருக்கிறது உங்களுடைய சேனலுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை தான் கொண்டு வருமே தவிர பெரிய அளவில் நீங்கள் யூடியூப்பில் தொடர்ந்து உங்களுடைய சேனலை யூடியூபே கொண்டு போய் கொடுக்கறது அப்படிங்கிறது தடைப்பட்டுரும். அதே மாதிரி இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ணுறதுல செய்யக்கூடாது இன்னொரு விஷயம் அப்படின்னா, நிறைய பெய்டு சர்வீசஸ்லாம் இருக்குது. அதாவது நீங்கள் அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு இத்தனை சப்ஸ்கிரைபர் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் காசு கொடுத்து பண்ணீங்க அப்படின்னா ஒரு சில சப்ஸ்கிரைபர் எண்ணிக்கையெல்லாம் கூடும். இது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கே இன்னும் பெரிய புதிராக தான் இருக்குது. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு சில சர்வீசஸில் நீங்கள் போய் காசெல்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எண்ணிக்கை அப்படிங்கிறது ஒரு சில வீடியோஸ் பார்க்கும்போது அது வரத்தான் செய்யுது. ஆனால் இதுலேயும் மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. இவங்கெல்லாம் யார், என்ன சப்ஸ்கிரைபர்ஸ், எங்கேருந்து பண்ணியிருக்காங்க, எப்படி இந்த சப்ஸ்கிரைபர் எண்ணிக்கை கூடுது, அது உண்மையிலேயே ஜெனியூனாக வருதா இல்லை வேறு ஏதாவது ஹேக் பண்ணி அல்லது பாட் அந்த மாதிரி யூஸ் பண்ணி பண்ணுறாங்களா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் ஒரு சில நேரத்தில் பாட்டு மூலமாகலாம் பண்ணும்போது யூடியூப் அதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா
ஒரு சில நேரங்களில் அந்த சப்ஸ்கிரைபர்ஸை மட்டும் வந்து அவங்க ரிமூவ் பண்ணி விட்ருவாங்க. நீங்கள் ஒரு 1000 10,000 சப்ஸ்கிரைபர் வந்து இந்த மாதிரி நீங்கள் கெயின் பண்ணி வச்சுருப்பீங்க. இது சரியான விதத்தில் இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வரலை அப்படிங்கிறத யூடியூப்பில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா உங்களுடைய அந்த சப்ஸ்கிரைபரை வந்து ரிமூவ் பண்ணி விட்ருவாங்க. மேபி சம்டைம்ஸ் வந்து உங்களுடைய சேனலே கூட அவங்க வந்து பேன் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக போய் அதுலேயும் வந்து இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் எண்ணிக்கையெல்லாம் கூட்டாதீங்க. அதனால் உங்கள் சேனல் வளராது. வெறுமனே பார்க்குறதுக்கு இத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்கன்னு ஒரு எண்ணிக்கை வேணால் கௌரவமாக இருந்த மாதிரி இருக்குமே தவிர ஆக்சுவலாக வந்து உங்களுடைய வீடியோ வந்து ஓடவே ஓடாது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் மூலமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு விஷயமும் நீங்கள் செய்யக்கூடாது. என்னென்னா யூடியூப்பில் அவங்களே வந்து உள்ளே வந்து இப்போது அட்வர்டைஸ்மெண்ட் போடுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் நம்ம யூடியூப் சேனல் முன்னாடிலாம் வந்து நம்மளுடைய யூடியூப் வீடியோ வந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டாக யூடியூப்லேயே நம்ம ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து தனியாக ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்து அதில் தான் வந்து நம்மளுடைய யூடியூப்பை ப்ரமோட் பண்ண முடியும், யூடியூப் வீடியோவை. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அதுலேயே நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு உள்ளேயே அந்த ஃபீச்சரை வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய யூடியூப் வீடியோ வந்து நீங்கள் ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா ப்ரமோட் பண்ணலாம். நீங்கள் வந்து காசு கொடுத்து உங்களுடைய வீடியோ வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி நீங்கள் யூடியூப்பில் ஓட வைக்கலாம். ஸோ அப்போது வந்து யாராவது ஒருத்தர் அந்த ஒரு வீடியோ பார்க்குறாங்க, அது பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய வீடியோ வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஓடும். நம்ம ஸ்கிப் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் அவங்க குறிப்பிட்ட டைம் வந்த உடனே ஸ்கிப் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரியும் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய வியூஸை வந்து அதிகமாக்கலாம். இந்த மாதிரி பண்ணுனா வந்து மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணாதீங்க. இதிலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறுமனே வந்து உங்களுக்கு அந்த வியூஸ் நம்பர் மட்டும் உங்களுக்கு கூடும். ஆக்சுவலாக மிஞ்சி போனால் வந்து அந்த ஸ்கிப் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்கோ, ஒரு 3 செகண்டோ 5 செகண்டோ ஏதோ இருக்கும் இல்லையா, இப்போ ஒரு சில இது வந்து ஒரு 20 செகண்ட் வரைக்கும் கூட வருது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கிப் பண்ணுற வரைக்கும் தான் பொதுவாக வந்து இதெல்லாம் வந்து பார்ப்பாங்களே தவிர ஒன்ஸ் வந்து அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறமா பெரும்பாலும் வந்து இந்த வீடியோ பார்க்க மாட்டாங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு அவங்க எந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணியிருக்காங்களோ அந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இதனாலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய சேனல் வளராது. இந்த மாதிரியான வியூஸ் வந்து நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது வெறுமனே வந்து ஒரு நம்பருக்காக ஒரு வியூன்னு சொல்லி இருக்குமே தவிர அதனால் எந்த ஒரு பிரயோஜனமே இருக்காது. இதெல்லாம் யாருக்காக இந்த ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனியிலேருந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆரம்பிக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க இனி இருந்து அவங்க வந்து சப்ஸ்கிரைபர் எண்ணிக்கையை கூட்டி வீடியோ ஓட வைக்கிறதுக்கெலாம் அவங்களுக்கு வந்து தேவை இருக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இமிடியேட்டாக வந்து என்ன செய்யணும், அவங்களோட வீடியோவை ப்ரமோட் பண்ணணும். அவங்களுக்கு வந்து யூடியூப்பில் ஏர்ன் பண்ணுறது, சம்பாதிக்கிறது இல்லை அவங்களுடைய முக்கியமான நோக்கம். அவங்களுடைய கம்பெனியை ப்ரமோட் பண்ணுறதுக்காக அவங்க சேனல் ஆரம்பிக்கும்போது அப்படிப்பட்ட நபர்கள் வந்து அவங்களுடைய வீடியோ வந்து அவங்க ப்ரமோட் பண்ணிக்கலாம். ஆனால் யூடியூப்பில் வந்து நம்ம வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஆட்கள் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பக்கம் போகாமல் இருக்கிறது நல்லது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த வீடியோ போடுறீங்களோ, உங்களுக்கு பிடிச்ச ஒரு வீடியோ நீங்கள் யூடியூப்பில் போடுவீங்க, அதை மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் போடணும். மக்கள் அந்த வீடியோவை பார்க்கணும். அவ்வளவுதான் யூடியூப் எதிர்பார்க்குறது. நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க, தம்ப்நெயிலை மக்கள் பார்க்குறாங்க, அதை வந்து அவங்க மொபைலில் தொடணும் அல்லது கம்ப்யூட்டரில் கிளிக் பண்ணணும், அதை வந்து அதிக நேரம் அவங்க பார்க்கணும். இவ்வளோ தான் யூடியூபுடைய ரெக்யர்மெண்ட். உங்களுடைய வீடியோ வந்து மக்கள் கிளிக் பண்ணி அதிக நேரம் பார்த்துட்டாங்க அப்படின்னா ஒரு 50% மேலே 60% மேலே உங்கள் வீடியோவை பார்த்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யூடியூபே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வீடியோவை வந்து ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான நபர்களுக்கு முன்னால் கொண்டு போய் போட்டோம். நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோவை ஷேர் பண்ணால் முக்கி ஷேர் பண்ணாலும் ஒரு 100 பேர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிடுவீங்களா? யூடியூப் வந்து உங்களுடைய வீடியோ வந்து ப்ரமோட் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா ஓடுது அப்படின்னு சொல்லி அது கொண்டு போடும்போது கோடிக்கணக்கான மக்கள் முன்னாடி கொண்டு போய் உங்களுடைய வீடியோவை போடும். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாகவே உங்களுடைய சேனலில் என்கேஜ்மெண்ட் அதிகமாகும், வீடியோ அதிகமான மக்கள் பார்ப்பாங்க, சப்ஸ்கிரைபர்ஸும் அதிகமாக கூடுவாங்க. ஸோ அதனால் வீடியோ குவாலிட்டியில் நீங்கள் அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க. எப்படி வந்து இதை இன்னும் நல்லா போடலாம், எப்படி வந்து இந்த விஷயத்தை மக்களுக்கு பிடிச்ச மாதிரி போடலாம், எப்படி போட்டால் இன்னும் அதிகமான நேரம் பார்ப்பாங்க, இந்த மாதிரி யோசித்து வீடியோவை போட ஆரம்பிங்க. உங்களுடைய சேனல் ஃபாஸ்ட்டாக வளரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதில் நான் பேசின விஷயங்கள் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.